பல நேரங்களில் நாம் ஜெபிக்கும் பொழுது கூட என்னுடைய ஜெபங்களெல்லாம், ஆண்டவரே என் புருஷனை மாற்றுங்க ஆண்டவரே, மனைவியை மாற்றுங்க ஆண்டவரே, பிள்ளைகளை மாற்றுங்க ஆண்டவரே, வேலையை மாற்றுங்க ஆண்டவரே, எல்லாத்தையும் மாற்றுங்க ஆண்டவரேன்னு கேட்க. ஆண்டவர் சொல்கிறார், அதெல்லாம் விடு, முதல் நீ மாறு. முதல் உனக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படணும். உனக்குள்ள சாக வேண்டியது சாகணும். எதெல்லாம் சிலுவை கண்டை அறையப்படணுமோ அதை கொண்டு வந்து வைத்தினாதான் உனக்குள் மாற்றம் ஏற்பட்ட பின்பதாக உன்னை நான் வாக்குத்தத்த பூமிக்குள் நான் நடத்தி செல்வேன். நான் சொல்கிறேன், இந்த வருடம் தேவ பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டிய ஜெபம், ஆண்டவரே எனக்குள்ள என்னென்னலாம் மாறணுமோ அதை மாற எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை தாங்க. எதெல்லாம் எனக்குள்ள சாகணுமோ அதெல்லாம் சிலுவை அண்டை கொண்டு வந்து அதை வைத்து எனக்குள்ள அது கோபமாக இருக்கட்டும், பெருமையாக இருக்கட்டும், இச்சையாக இருக்கட்டும், பேராசையாக இருக்கட்டும், என்னவா இருந்தாலும் பரிசுத்தாவியானவரே எனக்குள் இயேசு உருவாக்கப்படணும். இந்த வருடம் தேவ பிள்ளைகள் அன்னதினமும் ஜெபிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஜெபம் இருக்கணும் என்றால், தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணினதை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் என்றால் நாம் ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவரே என்னை எனக்காக வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எனக்குள் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்க. எனக்குள் தெய்வீக சுவாபம் உருவாக்கப்படட்டும், எனக்குள் கிறிஸ்து இயேசு உருவாக்கப்படட்டும் என்று நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு அவர் நமக்காக வைத்திருக்கின்ற அருமையான வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வதற்காக நம்மை ஆயத்தப்படுத்துவார்.